2 நாள் பயணமாக அமித்ஷா தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய சூழலில் அமித்ஷாவுடன் 2வது நாளாக வேலுமணி சந்தித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. விவரம். 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்துள்ளார். குறிப்பாக அவர் திருச்சிக்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்நிலையில்தான் 2வது நாளாக இன்று திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவர் இன்று திருவனைக்காவல் கோயில், அதே போல ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் தரிசனம் மேற்கொண்டு மன்னார்புரம் பகுதியில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றார். இந்நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் அந்த நட்சத்திர விடுதிக்கு திரும்பிய நிலையில் ஏற்கனவே 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை 2வது நாளாக சந்திப்பதற்காக காத்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போல அதிமுகவை சேர்ந்த திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் காத்திருந்தாங்க. இந்நிலையில் தான் தற்பொழுது 2வது நாளாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்திருக்கிறார். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வகிப்பதாக கூறப்படும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அமித்ஷாவை இன்று சந்திக்கவில்லை. அவருக்கு பதிலாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 2வது நாளாக சந்தித்து பேசி வருகிறார். அமித்ஷாவுடன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், அதே போல ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் உடன் இருக்காங்க. அதிமுகவில் பெயர் சொல்லும்படி சொல்லப்படக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி மட்டும்தான் தற்போது அமித்ஷாவை சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயணம் முதல் முறையாக தொடங்கும் பொழுது அதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. ஆனா நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிறைவு விழால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அது அதிமுக கட்சியினரோ யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய எந்த கட்சியினரும் பங்கேற்காதது அந்த கூட்டணிக்குள் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பிய நிலையில தற்பொழுது இன்றைய 2வது நாளாக அமித்ஷா திருச்சியில இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கல. தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தான் சந்தித்து பேசி வராரு. நேற்றைய தினம் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதி பாஜகவுக்கு வேண்டும் என்று கேட்டதாகவும் இந்த தகவலை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அப்படி சொல்லக்கூடிய நிலையில இன்று சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அவர் சந்திக்கவில்லை. தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிவுல தான் அமித்ஷா எது மாதிரியான விஷயங்களை முன்வைத்தாரு, கூட்டணி குறித்து ஏதேனும் பேசினாரா, மேலும் கூட்டணியில வரக்கூடிய காலங்கள்ல 6 மாத காலமாக அதிமுக பாஜக தங்கள் கூட்டணி மெகா கூட்டணியாக அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடிய நிலையில அவர்கள் கூட்டணியில ஏற்கனவே அங்கம் வகித்த அமமுகவா இருக்கட்டும், அதே போல OPS இருக்கட்டும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காங்க. இந்நிலையில தான் மெகா கூட்டணி அமைப்போம் வரக்கூடிய காலங்கள் அமைப்போன்னு நேற்றைய தினம் பேசும்போது கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தாங்க. இதுவரைக்கும் யாரும் கூட்டணியில இணைவதற்கு முன்வராத நிலையில இந்த சந்திப்பை முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான அவங்க கூட்டணி குறித்து முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை முடிவுல தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.